அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் எங்களுக்கு எல்லா நேரங்களையும் நலவுகளையே நாடுகிறது, நலவுகளையே விரும்புகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை தான் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலா யானி. அதாவது ஒரு முஸ்லீமுக்கு சிறந்தது என்னவென்றால், அவனுக்கு ஒரு அழகிய பண்பு அவனிடத்தில் இருக்க வேண்டுமென்றால் அது அவர் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுடைய அழகான பண்பு என்னவென்றால் அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலை போடக்கூடாது. இன்றைக்கு எங்களுடைய சமூகம் நிறைய அதுகளில் தான் ஈடுபடுகிறது. உண்மையில் அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்க, எல்லா மட்டத்தில் இருக்கிறவங்களும் தனக்கு தேவையில்லாத வேறொருத்தருடைய விஷயத்தில் தலை போடுறன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அழகிய புத்திமதிகளில் ஒரு அழகான குணங்களில் ஒன்று தான் தர்குஹு மாலா யானி, அவனுக்கு தேவையில்லாததை தவிந்து கொள்ளுதல், தேவையில்லாததில் தலையிடாமல் இருத்தல். எனவே இந்த அழகான பண்பை நானும் நீங்களும் பின்பற்றக்கூடிய நேரத்திலே பிறருடைய பிரச்சனைகளில் நாங்கள் தலையிடாமல் இருப்பதற்கு அது வழிவகுக்கும் காரணமாக அமையும். எனவே இவ்வாறான நல்ல விஷயங்களை நாங்கள் பின்பற்றும் பொழுது பிற மனிதர்கள் எங்களோட சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். சில நேரத்தில் நாங்கள் தலையிடக்கூடாத விஷயங்களை தலை போட்டு ஒரு பிரச்சனையை 2 பிரச்சனையாக மாற்றி அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கி இவ்வாறு வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கு அங்கே முகம் கொடுக்க வேண்டி வரும். சிறு பிரச்சனை பூதாகரமாக மாறி பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். எனவே இஸ்லாம் சொல்லுது, உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீ தலை போடக்கூடாது, நீ உன்னுடைய பாட்டில் இருந்து கொள் என்று சொல்லுகிறது. எனவே ஒவ்வொரு நேரத்துக்கு அழகான விஷயங்களை எங்களுக்கு இஸ்லாம் நேரத்துக்கு ஏற்றால் போல், காலத்துக்கு ஏற்றால் போல், வயசுக்கு ஏற்றால் போல், மனிதர்களுக்கு ஏற்றால் போல் சொல்லி தந்திருக்கிறது. அனைத்தையும் நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் நல்ல குணங்களை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.